அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. மக்களே நல்லா தான் இருக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில இப்போ ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதனுடைய தலைப்பு வந்து நவீன மோசடிகள்ங்கிற பேர்ல. அதாவது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறுகிய காலத்துல வந்து அதிகமா சம்பாதிக்கணும்னு ஆசை வந்து மக்கள்ட்ட வந்து பரவி போச்சு. அதாவது நமக்கு வந்து ரெகுலரா உள்ள வாழ்வாதாரத்த விட அல்லாஹ் தஆலா வந்து பரக்கத்த குடுத்துட்டு இருந்தா கூட, நம்ம மத்தவங்கள கம்பேர் பண்றத வச்சு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா வந்து பெரிய அளவுல வந்து வசதி வாய்ப்போட, கார், பங்களாவோட இருக்கணும்னு வந்து சில நப்பாசைகள் வந்து மக்களுக்கு ஏற்பட்டுருது. அப்படி ஏற்படும்போது, அதுக்கு அத வந்து எப்படின்னாக்கா, சில மோசடி பேர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, அத வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அத பயன்படுத்தி நம்மள வந்து நம்முடைய சூழ்நிலைய பார்த்து என்ன பண்றாங்கன்னாக்கா, நம்மள வந்து ஏதோ ஒரு வகையில ஏமாத்துறதுக்கு வந்து முயற்சி பண்ணி, அது வெற்றியும் பெற்றாங்க. ஆனா, நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, நமக்கு வந்து பெருசா கிடைக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில வந்துட்டு, நம்மளுடைய பொருளாதாரத்த குடுத்து, அதில முதலீடா வந்து அவங்களோட சேர்றோம். சேரும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அது ஆரம்பத்தில வந்து நமக்கு வந்துட்டு கிடைக்கிற மாரியான ஒரு சூழ்நிலைய அவங்க ஏற்படுத்தி குடுப்பாங்க. அத நம்பிட்டு நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, ஆ மத்தவங்களையும் வந்து இதில இணைச்சு செய்யும்போது, அதில பெரிய கொண்ட அளவு பெரிய அளவுல வந்து பொருளாதாரம் சேர்ந்துட்டோன்ன மோசடி பண்ண நோக்கத்துல இருக்கவன் என்ன செய்வான்னா, அவன் வந்து அப்படியே வந்து எஸ்கேப் ஆயிடுவான். அந்த மாரி ஆகும்போது தான் வந்துட்டு மக்களுக்கே வெளிய தெரியும். இந்த மாரி இந்த இடத்துல இவ்வளோ குடுத்தேன், வச்சேன், போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க சொல்லும்போது, உனக்கு தெரியாம, உனக்கு தெரியாம ஒருத்தர் வந்து அறிமுகம் இல்லாமலே வந்து இந்த மாரிலாம் பண்ணி, கடைசியில வந்து எ எந்த அளவுக்கு ஆகுதுன்னு சொன்னா, கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி போயி, கடைசியில வந்துகிட்டு அதுக்கு செலவு பண்ணி, ஒண்ணுமில்லாம போனதெல்லாம் நம்ம நெறைய பார்க்குறோம் நம்ம. அதாவது நம்ம வந்து நமக்கு இது எந்த அளவுக்கு செய்யணும் இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க பாருங்க. யார் முஸ்லீமாகி போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு, அல்லாஹ் வழங்கியதை போதுமென கருதினாரோ, அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டார். சஹீஹ் முஸ்லிம்ல 1903வது ஹதீஸ்ல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு வந்துட்டு அப்பயே வந்து கணிச்சு சொல்லியிருக்காங்க. அதாவது வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா, அல்லாஹ் தஆலா குடுத்தத பொருந்திக்கிறணும். அத விட்டுப்புட்டு கூட வேணும், நம்ம பெருசா வேணும் அப்படி இப்படின்னு நம்ம பேராசைப்படும்போது, அந்த பேராசையில வந்து பெருநஷ்டம் கூட ஆயிரும். அத வந்து எல்லாரையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து பாதிக்கப்படும்போது நமக்கு வெளிய வருது விஷயங்கள்லாம் வந்துட்டு. அதாவது இந்த மாரி நேரத்துல வந்துக்கிட்டேனாக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாரி வந்துட்டு, இந்த மாரி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். இதுல வந்து நீ மத்தவங்களும் மாட்டாம இருக்கிறதுக்கு வந்து நம்ம மத்தவங்கள எச்சரிக்கை பண்றது வந்துட்டு தப்பு இல்ல. அதாவது வந்துட்டு இத ஒருத்தருக்கு வந்து காட்டிக் குடுக்குற மாரி ஆவாது அது. அதாவது ஒருத்தர் தப்பு செய்றான்னு சொன்னா, நம்ம வந்து அவன்லாம் முடிஞ்சா நம்ம திருத்தி பார்க்கணும். இல்லைன்னு சொன்னா, மத்தவங்களாவது அதுல போய் மாட்டாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு இதில வந்து உதவத்த செய்யணும். அத வந்துட்டு மூடி மறைக்கிறதுக்குலாம் வந்து மார்க்கம் சொல்லல. இத வந்து பகிரங்கப்படுத்தத்தான் சொல்லியிருக்குது. பாருங்க, பாவத்திலும் வரம்புகளிலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான். அல் குர்ஆன்ல 5வது அத்தியாயத்தில 2வது வசனமா வருது அது. அதாவது பாவத்திலும் வரம்புல ஒருவர் உதவி கொள்ளக்கூடாதுங்க. பாவத்த வந்து இருந்துச்சுனாக்கா, இந்த மாரி விஷயங்கள வந்துட்டு நம்ம வந்து வெளிப்படுத்திருந்தது. இப்ப இந்த மாரி செஞ்சுட்டு இருக்கான், இவன் நெறைய பண்ணிருக்கான்னாக்கா, இது என்ன ஆகும்ன்னு சொன்னாக்கா, சில லட்சங்கள், சில 100, சில 1000 போய் லட்சங்கள்ல போயி, லட்சங்கள் கோடியாயி, பல கோடி ஆகும்போது வந்துட்டு, அதுக்கப்புறமா நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து நம்ம நம்ம பார்த்துக்கணும். நமக்கு வந்துட்டு பார்வைக்கு நல்லவனா இருக்கலாம். அவர் வந்து அவர்களுடைய பேச்சுல நம்ம வந்து கவர் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் வந்துட்டு என்னன்னாக்கா, நம்ம வந்து எந்த அளவுலன்னு சொன்னா, அவருக்குள்ள கெப்பாசிட்டி என்னன்னு நம்ம பார்க்கணும் முதல்ல. அவருக்கு இந்த இதுல வந்து இப்ப நம்ம அவர்ட்ட ஒரு ஒரு அவர நம்பி ஒரு பணம் குடுக்குறோம். அவர் முதலீடு பண்ணி அவரு தொழில்னா, அந்த தொழில்ல அவருக்கு அனுபவம் இருக்குதா? அந்த அனுபவத்தினால அவர் வந்து சம்பாதிச்சு குடுப்பாரான்னு நம்ம பார்க்கணும். அவருக்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்த மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து, அதுல நம்ம வந்து அவர்ட்ட நம்ம வந்து ஏமாந்தோம்னு சொன்னா, அதுல வந்து அப்புறம் சொல்லி பிரயோஜனமே இல்ல. அதனால வந்துகிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். பாருங்க, மோசடி செய்பவருக்கு வாதிடுவராக நீர் ஆகிவிடாதீர். அல்குரான்ல 4வது அத்தியாயத்துல 105வது வசனமா வருது. அதாவது மோசடி பண்றாங்கிறவனுக்கு வந்து நம்ம வந்துட்டு அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது முதல்ல. மோசடி பண்ணா தெரிஞ்சுச்சா, ஒண்ணு வந்து நம்ம வந்து மத்தவங்கள எச்சரிக்கை பண்ணி தான் ஆகணும். அத விட்டு போட்டுட்டு, இல்ல நம்ம வந்துட்டு இத வந்து நம்ம மறைக்கணும், இது மூடி மறைக்கணும். ஒரு முஸ்லீம் இது அழகு இல்ல அப்படிங்கிறது இதுக்கு பொருந்தாது. இந்த வசனங்களு, இந்த ஹதீஸ்லாம் இதுக்கு பொருந்தாது. அதாவது வந்துட்டு, எப்போ ஒருத்தன் வந்து கெட்டவன் இருக்கானாக்கா, அவன திருத்தறதுக்கு நம்ம நேரா சொல்லணும். அப்படி முடியலையா, நம்ம வந்து மக்கள்ட்ட போய் எச்சரிக்கை பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. அத விட்டு போட்டுட்டு நம்ம மேற்கொண்டும்
எனக்கு என்ன வந்துச்சு, என் பணம் போச்சு, இன்னொருத்தருக்கு போட்டோம், அதனால வந்து இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் முதல்ல. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, 2 பாவங்கள் உள்ளன. அவற்றுக்கான தண்டனையை அல்லாஹ் மறுமைக்கு முன்னதாக இந்த உலகத்திலேயே விரைவாக வழங்கி விடுவான். பிறருக்கு அநீதி இழைப்பது, பெற்றோர்களை துன்புறுத்துவது. அதாவது பிறருக்கு அநீதி இழைப்பது வந்துட்டு எப்படி சொன்னா, இந்த மாரி வந்துகிட்டு அநீதிங்கும்போது வந்துட்டு ஒரு தவறு. இந்த இத வந்துட்டு நமக்கு செய்யறோமே, நாளைக்கு வந்து அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும்ங்கிறத பத்தி அது நினைக்காதவன் தான் இத செய்வான் அவன். அப்ப வந்து அல்லாஹ்வுடைய கலாமுடைய இத அவன் மறுக்கிறான் அவன். மறுக்கும்போது அவனுக்கு வந்துட்டு நீங்க எப்படி வந்து சப்போர்ட் பண்ணலாம்? அப்படி பண்ணக்கூடாது முதல்ல. அதனால வந்துகிட்டு இந்த விஷயத்துல வந்து நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய கடமையா இருக்கு. இன்னொரு விஷயம் பாருங்க, கண்ணியமும் இழிவும் அல்லாஹ்வின் கையில் மட்டுமே இருக்குது. அவன் யாரை நாடுகிறானோ அவரை கண்ணியப்படுத்துவான். யாரை நாடுகிறானோ அவனை இழிவுபடுத்துவான். ஆல இம்ரான்ல 3வது அத்தியாயத்துல 26வது வசனமா வருது. அதாவது கண்ணியப்படுத்துறது, இழிவுபடுத்துறது நம்மளுடைய இது இல்லைங்க. அது அல்லாஹ்வுடைய பொறுப்புல உள்ளது. அதாவது நம்ம எச்சரிக்க வேண்டியது நம்ம கடமை. அத நம்ம செய்யாம விட்டுட்டோம்னு சொன்னா, நாளைக்கு பின்னால வந்துகிட்டு அதுல வந்து எவ்வளவோ பாதிப்பு எவ்வளவோ பேர் பார்க்குறோம். ஒருத்தன் வந்து ஆடு வளர்க்கு அதுல மோசடி பண்றான். அ பெரிய முதலீடு இது பிளாட் போட்டு இது பண்றேன்னு சொல்லிட்டு அதுல மோசடி பண்றான். அதாவது வந்துட்டு நமக்கு வந்து ஒருத்தன் பாதிக்கப்பட்டுட்டான்னாக்கா அடுத்தாப்புல தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து அதை எச்சரிக்கை பண்றதுக்கு நம்ம கடமையா இருக்குதுங்க. அத விட்டு போட்டுட்டு ஒரு நாள் அவன் செய்ய முடியும் எனக்கு என்ன வந்துச்சு நம்ம பாட்டுக்கு ஒதுங்கிட்டோம்னு சொன்னா, அது என்ன ஆகும்னு சொன்னா, நம்ம வந்து அவன வந்து காட்டிக் குடுக்குற மாரி அர்த்தம் இல்லைங்க அது. ஆனா வந்துகிட்டு நம்ம மக்களுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு குடுக்க வேண்டிய நம்ம கடமையில இருக்கோம். இதுல வந்து இதுல எந்த விதமான அ ம அணுகுமுறை இது தவறு இல்ல முதல்ல. அதனால வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒருத்தன் தவறு செய்றான்னா, நம்ம வந்து அது நமக்கு தெரியுதா? அது வந்து உடனே வந்து மத்தவங்களுக்கு நம்ம எச்சரிக்க வேண்டியது நம்ம கடமையில இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு இது 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 வந்து இதுல வந்து உங்களுக்கு எந்த அபிப்பிராயம் இருந்தாலும் சரி. ஆனா இது வந்து ஒருத்தர் வந்துட்டு ஒரு தவறான செயல வந்து நம்ம வந்து காப்பாத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு காரணமா இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.